பெண் குழந்தைகள் 51 பெண் குழந்தைகளை 51 பெண் குழந்தைகளும் தக்க பருவத்தை அடைந்தார்கள். கல்யாண பருவத்துக்கு வந்தார்கள். திருமண பருவத்தை அடைந்தார். ஆமாம். அப்படி இருக்க 51 பெண் குழந்தைகளையும் தட்சக பிரம்மா யாராருக்கு எப்படி மனம் முடித்து வைத்தார்? எப்படிங்க இது என்ன சமயம்? இது இரவு சமயம். இரவு சமயத்திலே இந்த பூ உலகிற்கு வெளிச்சம் தரக்கூடியவர் யார்? சந்திரன். சந்திரனுக்கு எத்தனை பெண்களை கொடுத்தார்? 27 பெண்களை 27 சந்திரனுக்கு கொடுத்தார். 27 பெண்களை சந்திரனுக்கு 10 பெண்களை 10 பெண்களை தர்ம தேவதைகள் மணந்து கொண்டார். தர்ம தேவதை எத்தனை ஆச்சு? அத்தின்தான் ஆசியா அத்தின்தான் ஆசி கணக்கு தெரியாத பையன் பிள்ளை 37ங்க. கடைசி மகன் அன்பு மகன். ஏன்னா ஒரு குடும்பத்துல கடைசியாக பிறக்கிற பிள்ளைக்கு ஆசாபாசம் அதிகமா ஊட்டுவாங்க. ஆமாமையா ஆமாமையா. கடைசி மகளாக விளையக்கூடிய யார் மணந்து கொண்டது தெரியுமா? யாரு கைலாகிரியை வாசம் செய்யக்கூடியவர். ஆமா உமா மகேஸ்வரன். புலித்தோலையும் சாமலை மணிந்து இந்த உலகிலே மலைமலையாக சுற்றக்கூடியவன் உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரனுக்கு தாட்சாயணியை மணமிட்டு தாட்சாயணி என்ற பார்வதியை மணமிட்டார். அப்படி இருக்க இதுல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? அட என்னங்க இவருக்கு கணக்கு தெரியாது பழுகுது. நம்மளுக்கு கணக்கு கேட்டுங்க இவரு கேட்டுங்கிறாரு. காவல் 13 பெண்களையும் யார் மணந்து கொண்டது தெரியுமா? என்னுடைய தந்தையாக விளக்கப்பட்ட விளங்கப்பட்டு காசி பரிசி மணந்து கொண்டார். அட பூடு மகாராஜா அப்படியாங்கண்ணா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு என் பொண்டாட்டி ஊட்ட விட்டு வந்து நான் ராவு கண்ணு மூச்சிக்கின்னு கூத்தாடிங்கிறேன். 13 பொண்ணை பேத்து கல்யாணம் பண்ணிக்கணும். அது அவங்களுடைய சாமர்த்தியம் பொறுத்தது. இருந்தாலும் 13 பெண்களிலே முதல் மனைவியாக விளங்கப்பட்ட யாரு? அதிதியின் வயிற்றிலே யார் யார்கள் பிறந்தார்கள் தெரியுமா? யார் 33 தேவர்கள் 49 ரிஷிக்கூட்டம் கருணகாந்தவர்கள் இப்படி ஆவற்றமான பேர்களும் பிறந்தார்கள். யார் வயிற்றில்? அதிதியின் வயிற்றிலே. அதிதி இரண்டாவது மனைவியாக விளங்கக்கூடிய தனம் வயிற்றிலே. தனம் என்கின்ற வயத்தில் என்னது? தனம் பிறந்தது. செல்வங்கள் தனங்கள். ஆமாம் ஐயா. மூன்றாவது மனைவியாக விளங்கக்கூடிய கருவிழிகளை கொண்டு கருவிழி இந்த பூ உலகில் நகர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனங்கள். ஊர்வனம்னா நாக்குச்சி, நண்டு, தேங்கு, பாம்பு, நச்ச, அஷ்டநாக கூட்டங்கள் சிமியின் வயிற்றிலே பிறந்தது. நான்காவது மனைவியாக விளங்கக்கூடிய திதி மங்கையின் வயிற்றிலே யார் பிறந்தது? யார் பிறந்தது? இரண்யாக்கவன் யார் தெரியுமா? அது யாரு? என்னுடைய உடன் பிறப்பு தம்பியாக விளங்கக்கூடிய இரண்யாக்கவன். இரண்யன். அப்படி இருக்க தாயின் கருவறையிலே காவல் எப்படி என்றால் தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த நிலையிலே தாயின் உருவத்தை அடைந்தோம். அப்படி தாயை உற்று நோக்கி தாயே இதுதான் பூலோகமா? தாயின் கருவறையில் வெளிவந்த பொழுது இந்த பூலோகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? ஒரு சிறிய அணுவாகத்தானே தெரிந்தது எங்களுக்கு. தெரியுங்களா சின்ன குழந்தைங்க இந்த மண்ணல்ல வீடு கட்டின்னு விளையாடுதுங்களா? ஆமாம். அத்தன்மை போயிருந்த உலகமே என்ன செய்ய புறப்பட்டேன். எங்கே? பொன்னுலகம் சென்று தாயாதியாக விளங்கக்கூடிய அங்க போய் அடிகள் இங்க வந்து நான் தான் ஊருக்கு தேவ இந்திரனை பிடித்து அடியான அடித்து அன்னவன் இடத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையை கைப்பற்றீர்கள். அது மட்டுமா? அங்கிருந்து புறப்பட்டு குபேர உலகத்திற்கு சென்று குபேரனை பிடித்து குபேரனை அடித்து பஞ்ச கல்யாணி அஸ்வதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை குதிரையை கைப்பற்றி நான் வெள்ளை யானை வீதம் தம்பியாக விளங்கக்கூடிய இரண்யாக்கதன்
வெள்ளை குதிரை மீது அமர்ந்து இந்த பூலோகத்தை வந்து அடைந்தோம். ஓ, பூலோகத்தை வந்து அடைந்தீர்கள். பார்த்தார் என்னுடைய தந்தையாக கூடிய காசிப ரிஷி. இந்த தானவர் குலத்திற்கெல்லாம் தானவர் குலம் என்றால் அசுர குலம், அரக்கர் குலம். இந்த தானவர் குலத்திற்கு மடிமூடி சூடி வைத்தார். ஆமா, உமக்கு. ஆமாம், அது மட்டுமா உத்தான வாதனுக்கும் தேவி அம்மைக்கும் நீலாவதி மோகாவதி என்று சொல்லக்கூடிய 2 பெண் பிள்ளை பிறந்தது அங்கே. லீலாவதியை எனக்கும் மோகாவதியை தம்பியாக விளங்கக்கூடிய கவனுக்கும் மனம் முடித்து வைத்தார், திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படி என்னுடைய மணிமுடி விழாவானது சீரும் சிறப்புமாக நடந்திருக்கின்ற நிலையில் விளங்கக்கூடிய தேவர்கள், ஆமா தேவர்க்கெல்லாம் தமிழாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் என்னுடைய மணிமுடி விழாவிற்கு வரவில்லை. என்ன காரணம்? ஏன் வரல? என்ன இருமாப்பு பாருங்க. இந்த புவியில் 4 ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த புவியிலே 4 ஒரு பகுதி சந்தியாவந்தன மேடையை துதிப்பதாக தாயே அந்த கர்வம் என்னை செய்தேன். தம்பியாகிய இரண்யாக்கதனை வர வைத்து தம்பி இரண்யாக்கதா உன்னுடைய தீரம் பராக்கிரமம் எப்படி என்னவென்று கேட்டேன். அண்ணா, மேதகிரி என்று சொல்லக்கூடிய மலையை ஒரே அடியில் சுக்குநூறாக உடைத்து விடுவேன். ஆழி என்று சொல்லக்கூடிய பெருங்கடலையே சமுத்திரத்தையே எனது இடது காலால் வாரி இறைப்பேன், இடது காலாலேயே ஏற்றிடுவேன். இரண்யாக்கதா, இதெல்லாம் எனக்கு பொருத்தமல்ல, இதெல்லாம் பெரிதல்ல, என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவர்கள் வணங்கும்படியான சந்தியாவந்தன மேடையை பாயாக சுருட்டி சூலத்தினால் குத்தி ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே போட்டு எழுத்து வடிவாக செய்தீர்கள். சென்ற தம்பி ஆனவனும் 500,000 கோடி வந்துடுவார்களே, இன்னும் திரும்பவில்லை. தம்பியை எதிர்பார்த்தே உங்கள் தம்பியோடு சென்று 500,000 கோடி மந்திரிமார்களை தலைநகரில் விளங்கக்கூடிய சாம்பாசூரன் அநேக வந்தனம் செய்ய வந்திருப்பாய். சாம்பாசூரா, உன்னுடன் வந்த என்னுடைய தம்பியாக இரண்யாக்கதன் எங்கடா நீ மட்டும் வந்திருக்கின்றாய்? என்னவென்று உரைக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். கண்ணில் போய் போய்வா தங்களை அங்கு மதியாமல் கர்வம் கொண்டு கொள்ளையை சொல்ல சொல்ல பூசுதிய எங்கள் உள்ளம் உன் தம்பியாக விளங்கப்பட்ட இரண்யாக்கதரும் தேவர்கள் வணங்கும்படியான சந்தியாவந்தன மேடையை பாயாக சுருட்டி பிள்ளைன்னு சொல்லக்கூடிய கடலை ஆற்றுகிற நேரத்தில் என்ன நடந்தது தெரியும்? என்ன நடந்தது? ஐயோ இல்லை
ஐயோ ஐயோ விதியோ இல்லை சதியோ ஐயோ இல்லை பொய்யோ, ஐயோ விதியோ இல்லை சதியோ. ஐயா சாம்பாசூரா, அங்கு நடந்ததை நான் என்னவென்று தெரிவிக்கப் போகின்றேன். என்ன நடந்தது அந்த இடத்தில்? அப்படி வாயாக சுருட்டி புடுவது சொல்லக்கூடிய நல்ல ஆட்சியுடைய நேரத்திலே தேவர்கள் எல்லாம் அந்த நாராயணனை குறித்து ஓம் என்று கதறி எழுதார்கள். பிறகு அந்த நேரத்திலே அந்த நாராயண பிரபு என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான் அந்த திருட்டு பையன்? அப்படி உன் தம்பியாக வழங்கப்பட்ட இரண்யா கதரோ நரக்கோட்டை கட்டினார். ஏய், நரக்கோட்டை. ஆமா, நாராயண பிரபு கோபக்குடியோடு ஓடி வருவதை பார்த்த உடனே நரக்கோட்டை கட்டினார். டேய், நரக்கோட்டை என்னடா? அவன் ஒரே எழுத்து பழகாருங்க. ஒரே சொல்லுங்க. அது பேர் ஒரே எழுத்து தான் வரும். என்னது பி. இந்த நரக்கோட்டைன்னா அதான். அப்படி நரக்கோட்டை கட்டிய உடனே அந்த நாராயண பிரபு என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான்? பன்றி ஒரு மகிமைய சண்டை செய்தார் ஐயா. பன்றி ஒரு மகிமைய சண்டை செய்தார் ஐயா. பன்றி ஒரு மகிமைய சண்டை செய்தார் ஐயா. தம்பியாகப்பட்டவரோ நரக்கோட்டை கட்டியவுடன் நாராயண பிரபு வெண்பன்றி உருக்கொண்டு அந்த நரக்கோட்டை உடைத்து உன் தம்பிக்கு அந்த வெண்பன்றிக்கும் யுத்தம் நடக்க இவர் அடிக்க அவர் அடிக்க இந்த கல்வெட்டு தாங்க இருந்தான். ஏய், கேவலம் ஒரு பன்றி. என் தம்பி என்னடா சுத்தி பார்க்க முடியும்? பன்றியை கொன்றியே இரு பிளவாக கிழித்து அண்டத்துக்கு பிட்டத்துக்கு அடிச்சானா இல்லையா? ஓட்டு இருப்பாரு நீ நினைச்சுங்கிறீங்க. இன்னவர் அன்னவர் அடிக்க, அன்னவர் என்னவர் அடிக்க, எனக்கு பசி அடிக்க, நான் வந்துட்டா மறுபடியும் அந்த ஆள் தான் இருந்தாரு. அவரே கேட்டு சண்டை செய்து சண்டை செய்து உந்த தம்பி தவறு மாண்டு போ.
உருகலானியே நானும் என் தம்பியும் ஆமா இந்த பூலோகத்தில் எப்படி பிறந்தோம் இந்த பொய்யோட மகன் எப்படி பிறந்தீர்கள் இந்த பூலோகத்தை எப்படி ஆட்சி செய்தது எப்படிங்க மதகுரா குஞ்சி கூடி தருளா வைப்போ 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 இந்த மண்ணிரா கோமாரா கேவலம் ஒரு பன்றி உருவம் கொண்டே அந்த அரிய ஆணவன் என்னுடைய தம்பியை கொண்டு விட்டான். எப்படி தெரியுமா? வளர்த்து மாலையில் சிங்கம் கரிதரிலவளை போலே 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 மாயவனை நானாலே ஐயா கேவலம் ஆமாம் ஐயா பன்றி பண்ணி ஒருவனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நேருக்கு நேரா நின்று நேர்முகமாக நின்று செய்ய வேண்டும். செய்யணும் எந்த வேலை செய்யணும் பையன் ஆமாம் ஐயா திருட்டு பையன் நீ சொல்லுங்க நான் சொல்லுவேன் நான் என்ன செய்ய போயிட்டேன்? என்ன? ஐய் அட பன்றியே ஆய் வந்து கொன்னுடா மகனே பன்றியே ஆய் வந்து கொன்னுடா மகனே அல்லாமல் இது வேண்டா இது வேண்டா அல்லாமல் இது வேண்டா இது வேண்டா சூரனும் நானே ஆனா சூதலாம் விஷ்ணு அவளை கொன்று அவனுடைய உத்தரத்தாயே தாரையா என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்யாவிட்டால் என் தம்பிக்கு தற்போது செய்யாவிட்டால் ஏது மந்திரிமார்களே என் பெயரங்கு நல்ல தாயே ஐயா அந்த கேடு கட்ட அரியை அரியை இந்த மூன்று உலகில் எங்கு இருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடித்து அவளை கண்டுபிடித்து பிடித்து அவனது உதிரத்தை எடுத்து வந்து அவருடைய உதிரத்தை கொண்டு வந்து என்னுடைய தம்பிக்கு தர்ப்பணம் செய்வதை தவிர தவிர
இதுவரைக்கும் கர்ம காரியங்களை எதுவும் செய்யவில்லை. செய்யவே கூடாது. இது என்னுடைய சபதம். ஆகட்டும் ஐயா. என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போறீங்க இப்போ? ஆமா, எங்க ஒளிஞ்சிருப்பானே சரி, நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா அவர் ஒரு பக்கம் போவாரு. ஒளிஞ்சின்னு தான் இருப்பாரு. எதை மேல பள்ளி கொண்டிருக்கிறான்? என்ன ஆணவம்? ஆணவம். பாம்பு பாம்பு பாம்பு. எங்க பாருங்க, எங்க போறேன்னு கேக்குறேன். நான் சொன்னேன், நானு அரிய கொல்ல போறேன்டா. அதற்கு போறேன். ஏன்டா என்ன தட்டு? ஐயா மகாராஜா, இப்படி கோபாக்குடியோடு சென்றால் அந்த அரியானவன் நீ ஒருபுறமாக சென்றால் அவர் ஒருபுறம் மறைந்து விடுவார். 7 வயதிலே உங்கள் பாட்டனாக வாங்கப்பட்ட பிரம்மதேவரை குறித்து வரங்களை வாங்கி, ஆமா, நீங்கள் செய்த அக்கிரம செயல்களாலே அக்கிரம செஞ்சதே. ஆமா, நாங்களாடா? நீங்க தான் அக்கிரம செயல்களாலே எல்லாம் நலிந்து போய் கிடக்கிறது. அந்த வரமாகப்பட்டது நலிந்து போய் விட்டது. ஆகையினால் உங்கள் பாட்டனாக விளங்கப்பட்ட பிரம்மதேவரை குறித்து மாந்தகரி சாரலிலே சாகா வர வேகா உடல் போகா செல்லும் பெற்று வந்தால் கூடிய மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த கூடிய மட்டுமே எனக்கு போதும். ஆகையினால் இந்த அரசு போதும். அரசு வேடத்தை அகற்றி ஆண்டி வேடம் தரித்து காற்றணி குறித்து தபத்தை செய்து அரிதான வரத்தை பெற்று மந்திரி வார்களே. அண்ணவளை எங்கெல்லாம் தேடுவேன் தெரியுமா? எங்க எங்க அண்டமும் பிண்டமும் ரெண்டுமே தேடிங்க. அண்டமும் பிண்டமும் ரெண்டுமே தேடிங்க. அண்டமும் பிண்டமும் ரெண்டுமே தேடிங்க. அண்டமும் பிண்டமும் ரெண்டுமே தேடிங்க. அங்க போறது அடியில்லை. அப்படி உன் சொல் பிரகாரம் மந்திரிகள் தெரிந்தபடியால் மாந்திரிக சாலைக்கு சென்று பாட்டனாராகப்பட்ட யாரு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவத்தினை செய்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் பெற்று வாருங்கள். பெற்று வருகிறேன். அதற்குரிய ஏற்பாடு செய்வார்கள். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். கோலும் கொண்டு வளர்புலி கோலும் கொண்டு கோலும் கொண்டே வளர்புலி கோலும் கொண்டே ஏந்திடும் தண்டு மூண்டி நெய்யங்கும் இருபோது ஓத்திராம் பலவும்
தூங்கும் கூறி தொடர்காரி அரித்தவர் ஒளியே ஏந்திடும் தண்டு மூன்று இரண்டியன் வருகின்றே
பரிபாலித்து வரக்கூடிய தேவேந்திர மகாராஜா காவலன் ஐயா கணவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை வந்திருக்கக்கூடிய பேர்வை ஐயா எனக்கு தெரிந்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையோருக்கு தெரியுங்க விவரமா சொல்லுங்க தேவ தேவ மகாராஜன் என்னுடைய நாமதேயோ பொன்னுலகத்தை ஆளக்கூட தேவே ஆமா சொன்னீங்களா ஐயா ஏகாச்சர விஸ்வரூபமாய் நாச விளைவுகளை அடையாமல் இருந்த பிரணவம் உச்சரிக்கும் படு அளவில் விரிவதினாலும் வேதம் விரிப்பதினாலும் பிரம்மம் என்று சொல்லப்படும் பிரம்மஸ்வரூபத்தை மேற்கொண்டது உலக உற்பத்தியின் நாயகன் சகல ஐஸ்வர்யம் உள்ளவர் சகல சொரூபி சகல சொரூபி ஸ்ரீமன் நமோ நாராயணன் நாபி கமண்டலத்திலே பிரம்ம தேவனை உற்பத்தி செய்தார்கள் எதற்கு ஏன் தெரியாதுங்க இந்த உலகம் உயிக்க வேண்டும் இந்த உலகம் பெருக வேண்டும் பிரம்மன் இப்பிறகு புலஸ்திக புலாக இக்ரது அங்கீரஸ் மர்ரிஷி தட்சன் அத்திரி வசிஷ்டர் நவ பிரம்மாக்கள் உற்பத்தி செய்தார்கள் நவ பிரம்மாக்களில்
மர்ரிஷிக்கு காசிபர் பிறந்தார். ஓ மகிரிஷிக்கு காசிபர் பிறந்தார். காசிபர் பிரஜாபதியின் பெண்கள் 13 பெண்களை மணந்தார். 13 பெண்களை மணந்தார் காசிபர் ரிஷி. அவங்க யாரு? அசுரர். காசிபர் 13 பெண்களை மணந்தார். அவங்க யார் பேர் என்ன? எனக்கு நாங்க தெரியும். அதிதி. அவன் பொண்டாட்டி பேரு என் பொண்டாட்டி பேரே எனக்கு ஞாபகத்துக்கு வர தெரியாது. குரு சொன்னாதான் எனக்கு ஞாபகம் வரும். அதிதி, அதிதி, திதி, திதி, தனு, கலை, ஆயு, சிங்கிச, அனுகரப, குரோத, வச, முனி, அனுத, வினுத, கத்துரு. 13ங்க. 13. அதிதியின் வயிற்றிலே தேவேந்திரன் நான் முதல், நீங்கள் முதல். 30 முக்கோடி தேவர்கள் பிறந்தார். வினுதையின் வயிற்றிலே அருணன் செங்கருடன் பிறந்தார்கள். கத்தருக்கு வயிற்றிலே ஆதிசேஷன் முதல் நழுவன சகல நாகக்கூட்டங்கள். ஓ நாகக்கூட்டங்கள் பிறந்தது. சலர்கரை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகம் பிறந்தது. பெண்ணாக ஒன்று. சலர்கரு என்று சொல்லக்கூடிய நாகம் மணந்து ஆஸ்திகன் என்று ஒருவன் பிறந்து அவன்தான் ஜனமேஜயம் செய்யக்கூடிய சர்வயாகத்தை தடுத்து நிறுத்து. ஓ சர்வயாகத்தை தடுத்து நிறுத்தினார். ஆஸ்திகாய நம அப்படின்னு தெரிவித்தார். விஷயபேகர்கள் அப்படியே 12 மனைவிமார்களுக்கு உலகத்தில் உண்டான ஜீவ ஜந்துக்கள் உற்பத்தியாகி திதிமங்கையின் வயிற்றிலே இரண்யாக்கதன் தாயினுடைய கர்ப்பத்தில் 100 வருடம் இருந்தார்கள். 100 வருஷமா? 100 வருஷம். சும்மா இல்ல அவங்க. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, வில் பயிற்சி, சகல வித்தைகளை கற்றுணர்ந்தார்கள். கர்ப்பத்தில் திடீர்னு பூமியில் குதித்தாங்க. ஓ திடீர்னு குதித்த பிறகு தரை காற்றப்பட்ட மாத்திரத்தில் பிரம்ம அசுரர்களுக்கு வரத்தை கொடுத்துக்கிறேன். தாயின் உயரம் தக்க பலம். சரி, இதுதானா பூலோகம் என்று அன்னவர்கள் கேட்க ஆமாம் என்று தாய் தெரிவிக்க சொல்லவே அப்படியே என்னண்டு வந்தாங்க. ஓ ஆகாய மார்க்கமாக வந்து என்னை அடித்து மஞ்சா பார்த்து போட்டுக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றது? அசுரர்கள் அடித்து சொல்லக்கூடிய வெள்ளையானை உங்களுடைய ரதன் அபகரித்தார்கள். அங்க விட்டுட்ட என்னுடைய பொருளை அபகரித்தார்கள். அவனை எதிர்க்க முடியல. நீ கொஞ்சம் வாட்டு சாட்டமா எழிச்சிக்கிற. அதான் ஊருக்கு அழிச்சுனான் தான். சரி விடுங்க, நீ அடிக்காது. யாரு பிடித்தா குபேரன் போனா உன்னை விட்டுட்டு மறுபடியும் குபேரன் பஞ்ச கல்யாணம் என்று சொல்லக்கூடிய குதிரை, நல்ல குதிரை. உச்சிரோமன் என்று ஒரு பேர் அதுக்கும் வெள்ள குதிரை, மாசு இல்லாது பிடித்தார்கள். யானையின் மீது ஒருவன், குதிரையின் மீது ஒருவர், பூலோகம் வந்து அவங்க அப்பா பார்த்த இந்த தானவர் குலத்திற்கு தானவர் குலம் என்ன குலம்? தானவர் குலம் அரசனாக்கின தக்க பருவத்தில் தக்க வயது வந்தவுடனே பாலனுக்கு சிறுதாதேவி மங்கைக்கும் நீலாவதி மோகாவதி, இரண்யனுக்கு நீலாவதி, இரண்யகதனுக்கு மோகாவதி விவாகம் செய்து வைத்து விவாகம் திருமணம் இருந்தாலும் அவர்களுடைய மணிமொழி முடிவியா செய்து லிகிதம் அனுப்பினார்கள். லிகிதத்தை அறிந்து படித்துடன் போக முடியுமா? அவர்கள் சைவம் தானவர்கள் சைவம் தேவர்கள். நீங்கள் நாங்கள் தான் சைவம், தேவர்கள் அவர்கள் அசைவம். ஓ நீங்கள் சாம்பார் ரசம் மோர் சாப்பிடுறவங்க. நீங்க சைவம், அவங்க அசைவம். ஆட்டுக்கறி மீன் கோழிக்கறி
நத்துக்கறி போகல. நண்டு நாக்குப்பூச்சி அவர்கள் செய்யக்கூடிய மணிமுடியவே இருக்கு. நம்ம ஏன் போனோம் அப்படின்று நின்றுட்டீங்க. தேவர்கள் அனைவரும் நின்றுட்டீங்க. மணி முடிவிழாவிற்கு போகல. ஆகையினால் அவனுடைய தம்பி இரண்யாக்கதன் நாங்கள் நாராயணனை குறித்து பூஜை செய்யும்படியான சந்தியா வந்தன மேடை. அதனுடைய பரப்பளவு என்ன? எனக்கு நாங்க தெரியும். என்ன போய் கேட்டுங்க எடுக்கிறீங்க. இந்த பூமியில் மூன்றில் ஓர் பகுதி அப்படின்னா இந்த பூமி 3 பகுதியே என்னாகுது? 3 பகுதி ஜலம் தண்ணி. ஒரு பகுதி தான் மேடு மலை. அதுவே மலை காடு. அதான் மலை. 3இல் ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய சந்தியா வந்தன மேடையை பாயாக சுருட்டி சுழல் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்தில் இட்டு அந்த இரண்யா கதை இடது பாதத்தால் மிதித்தார். நாராயணனிடத்தில் முறை. நீங்கள் தேவர்கள் எல்லாம் நாராயணனிடத்திலேயே முறையிட்டீர்கள். அவர் நாராயண மூர்த்தி வெண்பன்றி அவதாரம் கொண்டு நரக்கோட்டையை உடைத்த அவன் தற்காப்பு வளையம் அமைத்தான். பாதுகாப்பு. ஒரு மனிதனா பிறந்தா பாதுகாப்பு. ஆமா, சப்போர்ட் வேணுங்க. ஆமா, சப்போர்ட் நீ தாண்டா தடவுன்னா நீங்க நான் தொப்பியா தராது போய் எங்க குருநாதனை போய் குருன்ற போப்பா வரேன் தரம் போயம்பா அப்படின்றான். தற்காப்பு வளையத்தை உடைத்து இரண்யா கதனை அழித்தார் நாராயண பிரபு. தம்பியை கொன்றவனுடைய உதிரத்தை எடுத்து தம்பிக்கு கர்ம காரியம் செய்தேன் மாந்திரகிரி சாரலிலே இரண்யன் போயிருக்கின்றார். பிரம்மன குறித்து தவத்தை செய்யறான். பிரம்ம இரண்யனுக்கு யாரு? அது எனக்கு நாராயணனுடைய மக மகரிஷி. மகரிஷினுடைய மக காசிபர். அப்பனா தாத்தா மோராவுதுன்னு நினைக்கிறேன். ஒரு குத்து மதிப்பா. நாராயண பிரம்ம மகரிஷி காசிபர் இரண்ய வரம் கொடுப்பாருங்களா? அவன் கேட்கின்ற வரத்தை கொடுப்பார். தேவர்கள் ஒன்று கூடி தேவேந்திர மகாராஜனே இரண்யனோ தவத்தை செய்கின்றார். அவன் மனைவியா 5 மாத கர்ப்பமா இருக்கின்றார். அன்னவர் போகும்போது 5 மாத கர்ப்பிணியா இருக்கின்றார். பெண்ணாக பிறந்தால் பாதகமில்லை. தலா 10 ரூபா போட்டோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தாயாதிங்க பண்ணுவாரு. ஆனாக பிறந்தால் புதுப்பாட்டுக்கு வந்தா ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க. 8 வருஷமா ஆடிங்க அவங்க கம்பெனில வந்து இது வரைக்கும் புதுப்பாட்டுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து. இத நான் 3 வருஷமா போயிங்க. இப்ப மட்டும் நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அடையாண்ட பார்த்ததாண்டா அதெல்லாம். பெண்ணாக பிறந்தால் பாதகமில்லை. ஆனாக பிறந்தால் இரண்யேஸ்வரன். இரண்யனுக்கு பதிலாக இரண்யா கதனுக்கு பதிலாக இன்னொரு வந்துடுவார். ஆகையினால் இரண்யுடைய மனைவி லீலாவதியினுடைய கர்ப்பத்தை திணிக்க போற. கரு கலைக்கு போறீங்க. இன்றைய வேலை ஆபரேஷன் பண்ற வேலை. கரு கலைக்கிற வேலை. வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைக்கணும். ஆபரேஷன் பண்ணிடணும். எந்த விதத்திலாவது கலைக்கிற வேலை எப்படியாவது. ஆகையினால் எப்படி வர
வரங்க கோபமா வந்தேன். அவ்வளவு கோபத்தோடு வந்தீர்கள். கோபத்திலேயும் மனிதனுக்கு ஒரு சிந்தனை வேணும். எப்படிங்க? தெளிவு இருந்தா தான் வாழ முடியும். ஆமா. கோபப்பட்டா அது விரோதம் தான் வரும். அடக்கணும். அப்படி கோபப்பட்டு சிந்திக்கின்ற நேரத்துல நான் வேலைக்கு போறேன். நானு கார்பரேஷன் பண்றதுக்கு கரு காலிக்கிறதுக்கு யாராண்ட போறான்? அவங்க தம்பி கொண்டாட்டான்டா. தம்பி பண்ணிட்டு தானே. அதனால பெண்களிடத்தில் செல்றதுனால எப்படி போனா? ஐயா திட்டு பால் பிடிக்கிறதுக்கு போன போது அனுபவங்குதா? என்னக்குதான் மெதுவா கேக்குறியா? 4 வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் நானு. டேய், உன்னாண்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீதான் திட்டு பால் குடிக்கிற மாதிரி போறா. இவங்களாம் கம்முனுக்குறாங்களா? அவங்களாம் கம்மி. இன்னும் ரேட்டு போ பார்க்கலாம். டேய், உன்னையே அடிப்படையா வைக்கிற. உன்னை அடிப்படையாக பார்த்தால் சற்று தாழ்ந்தவர்களுடைய கோட்டையை நெருங்கிட்டோம். ஆமா, அறியாமல் வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? அறியாமல் வந்துட்டோம். கோட்டையை நெருங்கணும். யாரை வச்சு நெருங்கிறான்? யாரை வச்சிங்க? இது யாரு? ஆசிரியர் வச்சு நெருங்கிறான். நம்ம பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லி ஆகணும். சொல்றா, குமாரசாமி ஆசிரியர், கலவை குமாரசாமி ஐயா. அவரை நினைச்சுதான் இந்த ஊரை வந்துக்கிறோம். ஆசிரியராக இருந்தாலும் இறைவன் உலகு, இறைவன் அருகருப்பு, இறைவன் உரு, இறைவனோடு ஒன்றிப்பு. மூணாவது தலைமுறையில் 6 ஊட்டாண்டே கணக்கு போட்டேன். காஞ்சிபுரம் வீராசாமி ஆசிரியர் பேர் போனது. குணவரம் பார்க்க வீராசாமி ஆசிரியர். இவங்களாம் நாடகத்துல பேர் போனவர். 3வது தலைமுறை ஆளு வந்து ஆடிக்கிறோம். எங்க வந்துக்கிறான்? கலவை குமாரசாமி ஐயாவிற்கு நினைவு நாளுக்கு அவர் வந்து சப்போர்ட் நமக்கு. ஆமா, அவர் சப்போர்ட். எங்க நகை போறான்? நீராவதி இருக்கின்ற இடம் எங்க நகை செய்திருக்கும் பொழுது எயில் இமையோர் அரசனை எம்புகின்றேன். புறந்தரன் தன் மனையாளான பேர் புகழியாமல் இவத்தை ஏந்தி நல்ல கண்டுக நம்மளுக்கு நம்முடி சிறப்பிலங்க அது துரிதமாய் இந்திரராஜன் பஜையை விட்டு ஐயா மகாராஜா, பெண்கள் இருக்கக்கூடிய கோட்டைக்குள்ள நுழைந்தால் ஆம்பளைங்க யாரோ ஆடவன் இருக்கிறாங்க. தெரியல யாருங்க, தெரியலங்க. எனக்கு என்ன எதிர்க்கிறானா? அதான் என்ன எதிர்க்கிறானா? உன்னதான் எதிர்க்கிறாருங்க. எனக்கு தெரியுமா யாரு எவங்கன்னு? விவரம் கேளுங்க. வந்திருக்கக்கூடிய பேர்வி சம்பவ சூரன். நீங்களா? ஆமா. நான் நம்ப மாட்டேன். எங்க ஊர்ல ஒரு டெத் ஆச்சு. எத்து போய் பாதி கொளுத்திட்டு நான் பாதி தான் எரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு நான் கூத்துக்கு வந்துட்டேன்.
நான் வந்த பிற்பாடு எழுந்து ஓடியான்ட்டுக்கிறேன் நீ இருந்து என்ன பார்த்தா பாதி எரிஞ்சு போன மாதிரி தெரியுது. அதுக்கு அப்படித்தான் தெரியுது. நீ யாரு அப்பனா? ஏவ கூட பட்டினத்தை அட்டி செய்யக்கூடிய இரண்டேஸ்வர மகாராஜர் அவர் அரியாகிரி மலைச்சாரலுக்கு தவத்திற்கு சென்றிருக்கின்றார். பிறகு தவத்திற்கு சென்றிருக்கின்ற வேளையிலே 500,000 கோடி மந்திரிமாரிலே அட்டியன் தலை சிறந்தவன் சாம்பவாசுரன் ஆமாம் என்னிடத்திலே சுக்குமாந்தடியானது ஒப்படைத்து விட்டு இந்த அரண்மனையை காவலுக்கு இப்பொழுது அரசல் இல்லாத வேளையிலே நான் தான் அரசன். அதனாலே நீலாவதி அம்மாவோ 5 மாதம் கர்ப்பிணி அப்படியாகத்தானே அவர்களுக்கு காவலுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இப்பொழுதோ அந்த அரண்மனையில் ஏதோ ஒரு ஆடவர் குரல் கேட்கின்றது. பாருங்க, சுற்றி பார்க்கலாம் அல்லவா? போய் அங்கே பார்த்தா அல்லவா என்ன கண்களானதோ இமை கொட்டவில்லை, பாதமானது பூமியில் பொருந்தவில்லை, காலோ பூமியில் பொருந்தவில்லை. இது யாருக்கு பொருந்தும்? தேவர்களுக்கு பொருந்தும். யாருக்கு பொருந்தும்? தேவர்களுக்கு. பதில் சூழ பதில்கள் சூழ அரம்பையர் கீதம் பாடு மின்னிடம் கொடி போல் மாந்தர் மேன்மையாய் நடனமாட பன்னுலகம் தன்னையாளோ புகழ் பெரு இந்திரமன்னா மண்ணுலகம் வந்த சேதி மகிமையை உரை செய்வாயோ. கவல் அந்த தேவ உலகத்திலே ரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகை என்று சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட 4 நாட்டியமாளர்கள் நடனமாடி நிற்க முன்பதாக நடனமாடு அந்த பொன்னுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகம் வரக்கூடிய காரணம் என்ன? போட்டத்தில் போய் தேடு. சொல்லு மந்திரியாக இருந்தாலும் அசுரர் குலத்து மந்திரியாக இருந்தாலும் 500 கோடி மந்திரிமார்களிலே 1000 கோடி அசுர கூட்டம் மரியாதை தெரிந்தவர் ரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகை என்று சொல்லக்கூடிய நடனமாடி களிப்புற்று இருக்க தானவர் கோட்டைக்குள் இந்த காரணம் என்று கேட்கின்றார். என்ன களிப்புற்று இருந்தாலும் நிரந்தரமா இருக்கணும். செல்வம் இருந்தாலும் நிரந்தரமா இருக்கணும். புகை இருந்தாலும் நிரந்தரமா இருக்கணும். தெம்பு இருந்தாலும் அதுவும் இருக்கணும். தெம்பா எதுக்கு வந்துக்கிறேன்? பின்னமாக அடிக்க புறப்பட்ட பாயவங்க அண்ணமோடு இருக்கு நீவா அரசன் இரண்யன் இருந்தால் அடித்து அவனுடைய மனைவிய சிறை எடுத்து தேவர் உலகம் கொள்வதற்கு வந்து தேவேந்திரா எங்க அரசரியா அடினா
வாங்கினா ஒதுங்க உனக்கு மஞ்சா பத்து போட்டுனுக்குற அன்னைக்கு அது வாங்க அப்போ இப்போ உடம்பு தேத்தின்னு அதாங்க, வந்து அது ஆறி ஆறி போச்சு, இந்த பக்கம் வரலாம். ஆறிக்குதா? இந்த பக்கம் வரலாம். டேய் ஆள் பாதிக்குது கொஞ்சம் என்ன போன மாசம் இது இந்த மாசம்ன்ற மாதிரி இருக்குதா தேத்தின்னு வந்துருந்தா உடம்பு. அது அப்போ ஏய், உடம்பு தேடி போடா. சரி போச்சுங்க தேடி போடா. சரி போச்சு ஆஸ்பத்திரி போய் 45,000 கட்டிட்டு வந்துருக்குறா தேவேந்திரா மலை போல புஜம் படைத்த மலை போல புஜம் படைத்த மன்னனோ இருந்தால் உன்னை போன்ற புஜம்பாளைக்கு மன்னனும் இருந்தால் உன்னை தலை காட்டாமல் அடித்து தகுந்ததோ தண்டனை செய்வார் தேவேந்திரா சில என்னும் விழியால் நீலா மதியால் பக்கம் சென்றார் மதியால் பக்கம் தலை கோடு வாளால் வெட்டி உன்னை கழுகுக்கு இரையாக்கு வேணு என் அரசியின் பக்கம் சென்றார் பக்கம் சென்றால் காலை கோடு வாளால் வெட்டி கழுகுக்கு தானே இரையாக்க போறோம் ஆமா அப்படியா? அப்படியானால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடிய அப்படி ஆனால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி தப்பிய ஓடி போங்க சாலையில் இப்பவே வஜ்ராயுதத்தாய் உங்களை யமலோக சேர்த்து விட்டு யமலோக சேர்த்து வைக்கிறேன். கைப்பிடியான லீலம் வதியை நாடா உன் ஆட்டை நீ பெருசா களத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் யமலோக சேர்க்க போறாராம். யமலோக சேர்த்து விட்டு எங்களையா உங்கள் லீலாவதி ஏய் தேவேந்திரா வதப்பட்டு போனவாத இந்த நகரையால இரண்டியா தீரங்கே இந்த நகரையால இரண்டியா தீரங்கே இல்லாத வேலை நீ அறிந்து உங்கள் வெள்ளவை காட்டவே துணிந்தாள் இல்லாத வேலை நீ அறிந்து உங்கள் வெள்ளவை காட்டவே துணிந்தாள் ஒரு மன்னன் இல்ல வேலைதனிலே அந்த தேவ உலகத்திற்கு தலைவன் தேவேந்திரன் வந்து 500,000 கோடி மந்திரிமார்கள் சாம்பவாசுரனிடத்திலே அசிங்கப்பட்டு போனான், வெக்கப்பட்டு போனான், அவமானப்பட்டு போனான். வெக்கத்தெல்லாம் பார்த்தா பொம்பளை நோய முடியாது கம்மிடா வெளி சொல்லதா இதெல்லாம் வெக்கத்தை பார்த்தா முடியுமா? மாணவர் வேந்தனும் தான் இங்க இருந்துட்டான். எப்படி இந்த வீட்டுல வந்துக்கிறேன் எப்படி வந்துக்கிறான்? ஏய் தேவேந்திரா அசிங்கப்பட்டு போவாத. ஆமாடா அசிங்கத்தை பார்த்தா ஊடு நோய முடியாது. சின்ன பையன் நம்ம என்ன சும்மா வந்துக்கிறோம் எப்படி வந்துக்கிறான்? உடம்பு ஊர்ல எடுத்துக்கிட்டு வந்துக்கிறோம் நம்ம. ஆமாண்டா டேய் உடம்பு ஊர்ல எடுத்துக்கிறான் அந்த ஏய் எப்படி வந்துக்கிறான்? ஆளில்லா வீட்டில் தோற்று பாடை திருடும், ஆளில்லா வீட்டில் தோற்று பாடை திருடும், ஊழலை போல குளிக்குறை
வந்துக்கிறான் பாரு. எப்படி வந்துக்கிறான்? ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு கூரை கொட்டாயில கொட்டா வீடு பல்லு இல்லாத கிழவி ஒரு கழுவி. கேள்வி பல்லு இல்லையா? பல்லு இல்லாத கிழவி. அட கேள்விங்க அது வெத்தலை பாக்கு எப்படி இடிக்குமா? சும்மா லக்கு 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 இடிக்குமா? அனாமிட்டா வெடிக்கும். ஏய் அப்படி இருக்கின்ற வேலையிலே வரல தான் போத்திட்டீங்க. அத்த ஒண்ணு கேட்டாங்களா? ஒரு நாயானது நீ என்ன பாத்தியா? அந்த வீட்டிற்குள்ளே நுழைவதற்காக பதுங்கி வரும். பதுங்கி வந்து அந்த வீட்டிற்குள் இருக்கின்ற அடுப்பின் மீது இருக்கின்ற கூப்பானை கூசட்டி. ஆமா, அந்த கூப்பானையை தலையை விட்டுக்குன்னு அது எப்படி சாப்பிடுமா? எப்படி துண்ணா? எப்படி சலுக்கு 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 பழமொழி அப்படியே இருக்குதுங்க. சலுக்கு 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 அப்படி சலுக்கு சலுக்கு என்ற நாய் அந்த கேள்வி காதுல கேட்டு விட்டுக்கின்ற வேலையிலே அந்த கிழவியின் தடி கொம்பு பக்கத்துல வச்சிருந்தது. அந்த கொம்பானது எடுத்து அப்படி உருவி விடுகின்ற வேலை அந்த நாயானது அந்த களவோடை மாட்டிக்கொண்டு சட்டி உடைஞ்சு களவோடு தலையிலேயே மாட்டிக்கூடிய அப்படியே ஓடுமா. பின்பக்கத்தை பார்த்தா போல அத்தன்மை போல் இவன் இப்ப என்ன ஓடுமா? சரிங்க, உங்க சௌகரியம். நான் எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ நான் எப்படி வந்துக்கிறேன்? நாயை போன்று எப்படி போவேன்? களவோடு மாட்டீங்க விழாவிலே சொல்லி பூசேட்டியில் தலை ஊட்டிட்டியா நீ நாய்? கேள்வி கொம்பல் ஆச்சுதான் சட்டி வாங்கி போச்சு. களவோடு கயிற்றுல மாட்டிக்கிச்சு. பின்புறமாக ஓடனியா? வரும்போது தெருப்புறமா வந்தியா? இப்போ பின்புறமா ஓட போறேன்னு அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அவன் சொன்னோட நீ சொல்லமாடா. நான் இப்போ அந்த பக்கம் நான் கட்சி மாட்டேன். அப்போ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுனேன். ஆமா, நம்பர் அந்த ஆளு 1000 கோடி அசுர கூட்டங்கள் அடிச்சு வாட்டி தேத்திட்டோம். 500 கோடி மந்திரிமார்கள் அடிச்சு வாத்திட்டோம். இப்போ எங்க போனா? நீலாவதியை சிறை எடுக்கணும். நீலாவதியை சிறை எடுத்து நீலாவதி இருக்கின்ற இடத்தை பார்க்கலாம். புறப்படு.